வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய பாதை மூடப்பட்ட ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும். இதுதான் என்னுடைய எதிர்காலம். இந்த வழியில் சென்றால் நான் நிச்சயம் பெரிய ஆளாக மாறிவிடுவேன் என்று முழு மூச்சாக நீங்கள் நம்பி பயணித்த திடீரென அந்த பாதை திடீரென மூடப்பட்டிருக்கலாம். அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஒரு வேலைகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இது கிடைத்துவிட்டால் போதும், நான் என்னையே மாற்றிக்கொள்வேன், நான் நினைத்ததை விட என்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்களை நினைத்து வைத்தீர்கள். ஆனால் அந்த ஒரு பாதையும் மூடப்பட்டு சில உறவுகளும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்குள்ள ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தேடி கொடுத்துவிட்டு இப்படி விலகி சென்று விட்டார்களே என்று நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது இது சில நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கலாம், அல்லது சமீபத்தில் கூட நடந்திருக்கலாம், இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களின் மீது தேவையில்லாத அதிகப்படியான ஒரு பாசத்தையோ அதிகப்படியான தேவையில்லாத ஒரு மன பாசத்தையோ ஒரு அன்பையோ நீங்கள் கொடுத்துவிட்டு மீண்டும் அதே அளவுக்கு அன்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வேலை இழப்பாக இருக்கலாம், அல்லது பெரிய தொழில் முடக்கமாக கூட இருக்கலாம். இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று திக்கு தெரியாமல் வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. அந்த திகைப்பும் பயங்களும் உங்களை ஒரு நிமிடங்கள் கூட உறைந்து போக கூட செய்திருக்கும். ஏன் இப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான விஷயங்கள் என்ன என்று நீங்களே யோசிக்கும்படியான சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய சிரித்த முகத்திற்கு பின்னால் மறைந்த கண்ணீர்கள் யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாமலே தான் இருந்தது. மிதுனம் ராசிக்காரங்களே, இந்த உலகத்தில் மிக கடினமான நடிப்பு எதுவென்று தெரியுமா? மனம் உடைந்திருந்த பொழுதும் சிரிப்பது தான் மிகப்பெரிய ஒரு மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு விஷயங்கள். அந்த நடிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் பல முறைகள் நீங்கள் செய்திருக்கலாம். வீட்டில் எல்லோரிடமும் சிரித்து பேசிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தது போல கூட நீங்கள் காட்டியிருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் எதுவும் நடக்காதது போல கூட நீங்கள் நடந்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் தனியாக இருந்த பொழுது அந்த சிரிப்பெல்லாம் கண்ணீராக மாறி அது உங்களுடைய மனதை மென்மேலும் காயப்படுத்தி ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிய ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என் வழியை யாராவது ஒரு முறை புரிந்து கொண்டால் போதும் என்று நீங்கள் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் யாரிடமும் நீங்கள் சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை யாருக்கும் சுமையாக மாற்ற நீங்கள் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டீர்கள். அதனாலேயே நீங்கள் எது நடந்தாலும் அதை யாரிடமும் சொல்லாமல், அது பண இழப்போ அல்லது நம்பிக்கை துரோகங்களோ ஏமாற்றங்களோ எது நடந்தாலும் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தான் நீங்கள் வைத்து நடந்து கொள்வீர்கள். அதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வைடாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கப் போகிறது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் அமையப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பொற்காலம் என்பது தொடங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்துவிட்டது. மிதுனம் ராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய அன்பர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது உருவாகக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. அது தொழில் முயற்சிகளோ இத்தனை நாட்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது தொழில் விஷயங்கள், பண விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள் என அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்படுங்கள். இல்லை என்றால் உங்களை யார் வேண்டுமானாலும் ஏமாற்றிவிட்டு செல்லலாம். ஒரு துரோகத்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டும் செல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்கள் இப்பொழுது மறைந்து அனைவரும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகின்றது. அதே போல மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கடந்த கால போராட்டங்களால் உங்களுடைய மனதை வாட்டிய நாள்பட்ட கவலைகளும் தூக்கமில்லாத இரவுகளும்
மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் முற்றிலுமாக குணமடைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்திவிடும். மனதிற்குள் ஒரு புதிய அமைதியும் ஆழ்ந்த நிம்மதிகளும் இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து தியானங்கள், யோகா போன்ற நல்ல ஒரு பயிற்சியில் ஈடுபாடு என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியங்கள் சீராகி முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உற்சாகங்களும் குடியேற தொடங்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை ஆற்றல்கள் உங்களுடைய உடலிலும் மனதிலும் இப்பொழுது பிரவகிக்க ஓடிய ஒரு நேரங்களையும் இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. குடும்பத்தின் ஆதரவு, நல்ல தூக்கம், நம்பிக்கைக்குரியவர்களுடன் உரையாடல் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறைகள் ஆகியவை மன நிம்மதியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. ஜோதிட நம்பிக்கைகளில் நல்ல காலங்கள் என்பது வெளிப்புற மாற்றங்கள் மட்டுமாக இருக்காது, மனதிற்குள் உருவாக்கும் அமைதிகளையும் அதில் ஒரு பகுதியாகவே கருதப்படவும் வைக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த பொழுது அந்த சிரிப்பெல்லாம் கண்ணீராக மாறி அது உங்களுடைய மனதை மென்மேலும் காயப்படுத்தி ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிய ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என் வழியை யாராவது ஒரு முறை புரிந்து கொண்டால் போதும் என்று நீங்கள் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் யாரிடமும் நீங்கள் சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை யாருக்கும் சுமையாக மாற்ற நீங்கள் ஒருபொழுதும் விரும்ப மாட்டீர்கள். அதனாலேயே நீங்கள் எது நடந்தாலும் அதை யாரிடமும் சொல்லாமல், அது பண இழப்போ அல்லது நம்பிக்கை துரோகங்களோ ஏமாற்றங்களோ எது நடந்தாலும் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தான் நீங்கள் வைத்து நடந்து கொள்வீர்கள். அதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கப் போகிறது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் அமையப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பொற்காலம் என்பது தொடங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்துவிட்டது. மிதுனம் ராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய அன்பர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது உருவாகக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. அது தொழில் முயற்சிகளோ இத்தனை நாட்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது தொழில் விஷயங்கள், பண விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள் என அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்படுங்கள். இல்லை என்றால் உங்களை யார் வேண்டுமானாலும் ஏமாற்றிவிட்டு செல்லலாம். ஒரு துரோகத்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டும் செல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்கள் இப்பொழுது மறைந்து அனைவரும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகின்றது. அதே போல மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கடந்த கால போராட்டங்களால் உங்களுடைய மனதை வாட்டிய நாள்பட்ட கவலைகளும் தூக்கமில்லாத இரவுகளும் மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் முற்றிலுமாக குணமடைந்து அது மென்மேலும் உங்களுடைய